கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 106 சங்கீதம் 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதிகளை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார் என்று சங்கீதக்காரன் இங்கே மிக அருமையாய் குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிடுகின்ற காரியம், தேவனுடைய வல்லமையான செய்கைகளை ஒரு மனிதன் முழுவதுமாய் கண்டு அதை ஒரு நாளும் பிரஸ்தாபப்படுத்த முடியாது. காண்கின்ற வல்லமையெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்கது மாத்திரமே. அதுபோல் அவருடைய துதியையும் முழுமையாய் ஒரு மனிதன் அவரை சொல்லி துதித்திட முடியாது. ஒரு மனிதனுடைய அளவிற்குத்தான் சொல்ல முடியும். இதை விளக்க ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மரங்கொத்தி பறவை ஒன்று ஒரு மரத்திலே அமர்ந்து கொண்டு அந்த மரத்தை கொத்தி கொண்டே இருந்ததாம். அப்படி கொத்தி கொண்டிருந்த அந்த வேளையில் திடீரென்று ஒரு மின்னலும் இடி சப்தமும் கேட்டது. அந்த மின்னலும் இடியும் அந்த மரத்தின் மேல் விழுந்து அந்த மரம் உடைந்து விழுந்து விட்டது. இந்த மரங்கொத்தி பறவை நினைத்ததாம், தான் கொத்தி கொத்தி தான் இந்த மரம் கீழே விழுந்தது என்று பெருமைப்பட ஆரம்பித்தது. தன்னுடைய அழகை குறித்து அது மிகவும் பெருமைப்பட்டு, எல்லா பறவைகளை காட்டிலும் எனக்குத்தான் மிகுந்த வலிமையுடைய அழகு இருக்கிறது, நான் இனி அடுத்த மரத்திற்கு நான் செல்ல போகிறேன், அதையும் கொத்தி நான் வீழ்த்துவேன் என்று சொல்லி அது பறந்து சென்று அடுத்த மரத்தை கொத்தி தன் அழகை கெடுத்து கொண்டு வந்து விட்டதாம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அநேகம் காரியங்களை செய்யும் பொழுது அதனுடைய பெயர் பிரஸ்தாபங்களை ஒரு நாளும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் தேவனுக்கே எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு கொடுத்திட வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆட்டிடையனாய் இருந்த பொழுது கர்த்தர் அவனை அழைத்தார். அந்த ஆட்டிடையனாய் இருந்தவரை தேவன் ராஜாவாக மாற்றினார். இந்த ராஜா தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நான் உமக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், நீ அல்ல எனக்கு கட்டப்போவது, உன்னுடைய கர்ப்பத்தின் கனிதான் எனக்கு ஆலயத்தை கட்டப்போவது என்று சொன்ன மாத்திரத்தில் என்னை நினைத்த என் ஆண்டவர் என்னுடைய சந்ததி என் மகனையும் நினைத்திருக்கிறாரே என்று சொல்லி என்னையும் என் குடும்பத்தையும் நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று அந்த இடத்தில் தன்னை தாழ்த்துகிறார். தேவன் எவ்வளவாய் கிரியை செய்கிறார் என்று அறிந்து தாவீது தாழ்த்தினார். அது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கிறது? ஒருமுறை டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரரிடம் ஒருவர் கேட்டாராம், உங்களுடைய ஊழியத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்று. அதற்கு டிஎல் மூடி அவர்கள் சொன்னார்களாம், அந்த ஜீவ புஸ்தகம் தேவனிடத்தில் பரலோகத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் இல்லை, என்னால் ஒன்றும் சொல்லிட முடியாது, எல்லாமே தேவன் அறிகிறார் என்று சொல்லி மிக தாழ்மையோடு கூட பதில் சொன்னாராம். நம்மிடம் தேவன் விரும்புவது என்ன? அதிக மனத்தாழ்மை. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த அளவிற்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறாரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து தேவனை துதிப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.